தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? சொல்றேன் தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா இருக்கு. ராஷ்மிகாக தானே வந்தேன். இல்ல தனுஷ் கோசம் தான். ராஷ்மிகாஸ் அவன் தான். தரம் 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 நல்லா இருக்கு. மார்க்கெட் பேஸ் வச்சிருக்கிற ஒரு ஆக்டர் இப்படி இறங்கி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியந்து பார்க்கலாம். செம்ம ஆக்டிங் படம், செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நல்ல கதை, நாகார்ஜுனாவும் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட்டாக பயங்கரமாக நல்லா தான் இருக்கு, நல்லா பண்ணிடுறாப்புல. படம் எப்படின்னா ஒரு எமோஷ்னலாகவும் ஆக்ஷனாகவும் ரெண்டுமே கலந்து செம்மையாக தான் போகுது படம். வேறு மாதிரி ஒர்த்து தான். இன்டர்வலுக்கே இப்போ ஒர்த்தாக தான் இருக்குது. இன்னும் பாதி பார்க்கணும்ல அப்படி இருக்க. செம்மையாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டுருக்கு, செகண்ட் ஹாஃப் பார்த்தா தெரியும். எங்கேஜிங்காக இருந்தது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட் ரோல் நல்லா இருக்குது. அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸுமே இன்னும் பெட்டராக இருக்குது. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை ஜி. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு நாகார்ஜுன் ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. அப்புறம் பாக்யராஜ் சார் இருக்கார் போல் அந்த சீனில். ஸோ அது லேட்டாக ரிலைஸ் ஆச்சு. நல்லா கெட்டாக போட்டிருக்காங்க அண்ட் ரொம்ப எடுத்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஃபுல்லாக முடிச்சுட்டா பேசலாம். வர்த்து தான், சீரியஸ்லி வர்த்து. வெரி ஹாப்பி. கண்டிப்பாக இஸ் அ வெரி கிரேட் ஆக்டர் ஆக்சுவலி. ஸோ ஹிஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். பார்ப்போம் நம்ம. தரம் 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 நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்து ஒரு செட் பண்ணுறாங்க, ஒரு 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 இதை செட் பண்ணுறாங்க. அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அது ட்ரீட்டு. கோலிவுட் கண்டிப்பாக ட்ரீட்டு. தலைவர்கிட்ட ஒரு பயங்கரமான ட்ரீட்டு. டோலிவுட் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம மக்களும் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கரமாக வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இப்படி ஒரு ஆக்டர் வந்து இப்படி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரோல் எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ட்ரோ இருக்கிறப்ப அது நம்ம பார்த்து நம்மளுக்கு ஸ்டன் ஆகும். அது கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் பேஸ் வச்சிருக்கிற ஒரு ஆக்டர் இப்படி இறங்கி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியந்து பார்க்கலாம். அப்படி மாதிரி பண்ணியிருக்காரு. அவங்க இப்போ தான் இன்ட்ரோ ஆகியிருக்காங்க. இதுக்கு மேலே தான் அவங்களுடைய ரோல்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களும் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல். நாகார்ஜுனா சூப்பராக பண்ணியிருக்காரு. அது வந்து நம்ம ஒரு காமன் பீப்புளோட ஒரு சாயலில் இருக்கும். ரொம்ப கனெக்ட் ஆகுது. நல்லா கனெக்ட் ஆச்சு. அவர் பிரிச்சுட்டார். சூப்பராக இருக்குது. நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. ஆச்சரியமாக இருக்குது ப்ரோ. புதுசாக இருக்குது இதெல்லாம். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லதாக நடிச்சிருக்காரு. தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? சொல்றேன் தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக இருக்கு. ராஷ்மிகாக தானே வந்தேன். இல்ல தனுஷ் கோசம் தான். ராஷ்மிகாஸ் அவன் தான் வந்தான். இவரே ராஷ்மிகா கோசம் தான் வந்தாரு. இந்த படத்துல யார் ஹீரோ அது சொல்லு. தனுஷ் ஹீரோவா? ரெண்டு பேரும் ஹீரோ தான். ஒருத்தனை சொல்லணும். ஒருத்தனை சொல்லுங்க ப்ரோ. இல்ல கட் பண்ணுங்க ப்ரோ. இதெல்லாம் போடாதீங்க. நல்லா இருக்கு. புதுசா இருக்கு ப்ரோ. தனுஷ் இந்த மாதிரி எல்லாம் பண்றது. தெலுங்கு ஆக்டர்ல போய் நடிச்சிருக்காரு புதுசா. அதான் தனுஷ் கோசம் தான் ப்ரோ வந்தேன். ராஷ்மிகா கோசம் நான் வரல ப்ரோ. இவெல்லாம் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டாக பயங்கரமாக நல்லா தான் இருக்கு, நல்லா பண்ணிடுறாப்புல. நல்லா செம்ம ஆக்டிங் படம், செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நல்ல கதை, நாகார்ஜுனாவும் நல்லா பண்ணியிருக்காப்புல. படம் எப்படின்னா ஒரு எமோஷ்னலாகவும் ஆக்ஷனாகவும் ரெண்டுமே கலந்து செம்மையாக தான் போகுது படம். வேறு மாதிரி ஒர்த்து தான். இன்டர்வலுக்கே இப்போ ஒர்த்தாக தான் இருக்குது. இன்னும் பாதி பார்க்கணும்ல அப்படி இருக்க. படம் நல்லா இருக்குண்ணா. பார்த்த வரைக்கும் புரியல. தனுஷ் ஆக்டிங் எப்படி இருக்குது? தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது நல்லா இருக்குது. ட்விஸ்ட் எல்லாம் நிறையா இருக்குது. பார்ப்போம் எப்படி. இன்டர்வல் வரைக்கும் வந்திருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன. ஓகே, அப்படியே போயிட்டுருக்கு. ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன நடக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் தான் தெரியும். இல்லை ஆக்டிங்காக தான் வந்தது. ஆக்டிங் ஓகே தான். நான் எந்த ஒரு ஹீரோவும் ஒரு ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கிறது, ஒரு கோயில் வாசல் நிற்கிறது கொள்றதுன்றது யாரும் பண்ணாலும் எனக்கு தெரியல. ஆனால் இவர் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டிங் ஓகே தான். எனக்கு டான்ஸு இல்லை லுக்கு மாறி இருக்கு. பட் டான்ஸுன்றது எதுவுமே வரல. செகண்ட் ஹாஃப்ல தான்ன்றதே தெரியும். நாகார்ஜுன ரோல் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகா அந்தளவு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவும் தெரியல. செகண்ட் ஹாஃப்ல தெரியும் என்னன்றது தெரியும். 2 சீன் தான் வந்திருக்காங்க. இது வரைக்கும் பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்குண்ணா. இனிமேட்டு தான் தெரியும் எப்படி இருக்குது. தனுஷ் எப்போ நல்லா நடிப்பான்ல, அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இனிமேட்டு தான் தெரியும். இல்லை
என்ன சொல்லு இது மாதிரி தான் இன்டர்வியூக்கு அப்புறம் தான் படம் எப்படின்னு தெரியும், பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூக்கு அப்புறம் நல்லா இருக்குது. போர் அடிக்கல, எப்படியும் நார்மலாக போயிட்டு இருக்குது. ரொம்ப போர்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக போயிட்டு இருக்குது, கமர்ஷியலாக போயிட்டு இருக்குது. என்ன ஒன்று அவங்க சுற்றி தான் வந்துட்டு இருக்குது படமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் கமர்ஷியல் நல்லா தான் இருக்குது படம். படம் போர் அடிக்குது அப்படிலாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. தனுஷ் ஆக்டிங் சூப்பர். என்ன சொல்கிறது, அந்த பிச்சை எடுக்கிற சீனு அதெல்லாம் நல்லா பண்ணிடுறாரு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா இருக்குது படம். அதெல்லாம் படம் போர் அடிக்குது அதான் சொல்கிறேன். தனுஷ் ஆக்டிங் தான் சூப்பராக இருக்குது. போர் அடிக்குது அப்படி சோர்ந்து அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் சூப்பராக இருக்குது படம். அவர் எப்பவும் அவர் பண்ண கேரக்டரே நல்லா இருக்குது. அவர் கொடுத்த ஆமாம், இதுலேயும் அதே மாதிரி தான் வராரு. ஒரு அண்ணன் கேரக்டர் மாதிரி தான் இதுலேயும் வராரு. நல்லா இருக்குது படம். போர் அடிலாம் அடிக்கல, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து இதுக்கு மேலே செகண்ட் ஹாஃப் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டாக இருக்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி கொடுத்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக்கு சூப்பராக இருக்குது.